ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடலை மாவில் ஒரு ஸ்வீட் பண்ணுவோம். அதாவது கடலை மாவு தேவையான கடலை மாவு எடுத்துகிட்டு பால் விட்டுக்கணும். பாலை விட்டு நல்லா அடிக்கணும், கட்டி இல்லாமல் அடித்து தனியாக வச்சுக்கிடணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கட்டி இல்லாமல் இந்த பதத்துக்கு நம்ம மாவை பாலை விட்டு பிசைஞ்சு வச்சுக்கிறோம், கிண்டி வச்சுக்கிறோம். இப்போ ஒரு பேனில் நெய் ஒரு 50 கிராம் நெய் எடுத்துக்கிறோம். எவ்வளோ செய்கிறோமோ அது தக்கன நெய் எடுத்தாச்சு. இப்போது இந்த அடுப்பில் சுகர் சிரப்பு, அதாவது ஜீனியும் தண்ணியும் விட்டு நல்லா கரையணும். ரொம்ப பாகு வர வேண்டாம், 2-3 நிமிஷத்துக்கு வச்சா போதும், கரையட்டும். இப்போ நெய் கொதித்தோடனே எடுத்து வச்சுக்கிற மாவை அப்படியே அதில் எடுத்து வைக்கி விடுறோம். அந்த மாவை நெய்யில் விட்டு நல்லா கிண்டுறோம். அதை நெய்யில் விட்டு நல்லா கிண்டிட்டு காமிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெய்யை விட்டு நல்லா அந்த கடலை மாவும் பாலையும் சேர்த்து பிசைஞ்சதை நல்லா கிண்டிகிட்டு இருக்கோம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அது உதிர்ற மாதிரி நல்லா கிண்டணும். நல்லா உப்புமா மாதிரி உதிரணும். நல்லா உதிர்ந்த பிறகு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அளவுக்கு உதிர்ந்து வரணும். நல்லா உதிர்ந்து கட்டி இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா வந்தோடனே சுகர் சிரப் எடுத்து அதோட சேர்க்குறோம். இந்த சுகர் சிரப் எடுத்து அதில் விட்டு நல்லா கிண்டுறோம். இப்போ நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டணும். நல்லா சுருண்டு வரணும். இந்த பதத்தில் நம்ம எடுத்து தட்டில் ஊற்றிக்கிறோம். தட்டில் முந்திரி பருப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை இந்த தட்டில் போட்டு முந்திரி பருப்பு மேலே போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறோம். அப்போ தான் நம்ம பீஸ் போட முடியும். மோல்டு இருந்தால் மோல்டில் போட்டு ஷீட்டு வச்சு அது மேலே போடலாம். இப்போ இதை இப்படி வச்சு நல்லா அமைக்கி விட்டுறணும். 1 மணி நேரம் நல்லா ஆற விடணும். ஆற விட்டால் தான் கரெக்டாக வரும் பீஸ் போடுறது. ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா 1 மணி நேரம் ஆகிட்டு நல்லா ஆறிட்டு ஏற்கனவே நான் கத்தி வச்சு லேசாக கட் போட்டிருக்கேன். ஏன்னா லேஸ் சூடு இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் கட் பண்ணிட்டோம்னா வந்துடும். ரொம்ப ஆறிட்டுனா வராது. வருதா பார்ப்போம். இதை வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் இனிப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. வீட்லேயே நம்ம ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம், கடையில் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. இங்கேயே ஒவ்வொன்றையாக கட் கொடுத்து அப்படியே எடுத்துட வேண்டியதான். நல்லா ஆறிட்டு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.